Hi all. ஸோ இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.2ல ஃபோர்த்தில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இங்கேயும் இப்போ ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. சொல்யூஷனில் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் கமா ஒய் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 கமா ஒய் 2 ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து எக்ஸ் பிலாங்ஸ் டு 2 3 4 5. ஒய் பிலாங்ஸ் டு 1 2 3 4 இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸை சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா? எக்ஸ் இப்படி வச்சுக்கலாம். எக்ஸ் டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு ஒய். மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற 2 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சு அப்படின்ட்டுனா டிவிஷன்ல போகும். இப்படி வச்சுக்கலாமா? ரைட். இப்போ எக்ஸை மட்டும் சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. எக்ஸ் இருக்கிற இடத்துல 2ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா இப்படி வச்சுக்கிறேன். ஒய் இந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். ஒய் இஸ் ஈக்குவல் டு இப்படி வச்சுக்கலாமா? ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல 2ன்னு கொடுத்தீங்கன்னா ஒய் இருக்கிற இடத்துல 1 வந்துடும். ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல 3 போட்டிங்கன்னா ஒய் இருக்கிற இடத்துல 3/2. வெயிட் பண்ணுங்க, நான் சொல்றேன். ஒய் இருக்கிற இடத்துல 4 போட்டிங்கன்னா ஆன்சர் 2. ஸோ ஒய் இருக்கிற இடத்துல 5 போட்டிங்கன்னா ஆன்சர் 5/2. ஐயா நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இங்க எக்ஸ் இருக்கிற இடத்துல 2 போட்டா ஒய் இருக்கிற இடத்துல 1 வந்திருக்கு. இங்க எக்ஸ் இந்த இடத்துல இது இங்க, இது இங்க. எக்ஸ் இருக்கிற இடத்துல 4 போட்டா ஒய் இருக்கிற இடத்துல 2 வந்திருக்கு. இப்போ 1 2 இது ரெண்டுமே ஒய்ல இருக்கா? ஒய்ல இருக்கா? பட் ஆனா இந்த ரெண்டு இடத்துல பாருங்க, 3/2 5/2 இந்த ரெண்டுமே ஒய்ல இல்ல. ஸோ அதனால இந்த ரெண்டுமே ரிலேஷன்ஷிப்லயே வராது. இப்ப இப்போ சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். எக்ஸ்ன்றது பசங்க, ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல இருக்கீங்க. எக்ஸ்ன்றது பசங்க, ஒய்ன்றது பொண்ணுங்க. சரியா? இப்ப யாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னா, இந்த கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு கொடுத்துட்டாங்க. பாரு, இந்த கண்டிஷன்ல கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஸோ அப்ப இங்க பாரு, இந்த பொண்ணே இல்லையே. இப்படி ஒரு பொண்ணே என் குடும்பத்துல இல்ல, அப்புறம் நான் எங்க போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறது? இது உங்களுக்கு கிளியரா புரியுதா? அப்ப ரிலேஷன்லயே போட முடியாது. அப்ப குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு தான் ரிலேஷன் போட முடியும். அப்ப ரிலேஷன் இஸ் ஈக்குவல் டு 2,1 4,2. இவங்களுக்கு தானே கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். ஆமாவா? இப்ப ஆரோ டயக்ராம் போடுங்களேன், நல்லா பாருங்களேன். ஆரோ டயக்ராம் போடுங்களேன். ஆரோ டயக்ராம் ஃபர்ஸ்ட் குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்க? எக்ஸ்ன்றது பசங்கன்னு சும்மா வச்சுக்கோங்க, ஒய்ன்றது பொண்ணுங்கன்னு வச்சுக்கோங்க. பசங்க யாரு? 2 3 4 5ன்னு இருக்காங்க. பொண்ணுங்க யாரு? 1 2 3 4. ஓகேவா? இப்போ இது ரெண்டு பேர்த்துல யாருக்கு கல்யாணம்? 2க்கு தான் கல்யாணம். இப்போ 2க்கு பொண்ணு இருக்கா குடும்பத்துல? இருக்கு. 4க்கு பொண்ணு இருக்கா? இருக்கு. பாவம் 3க்கும் 5க்கும் பொண்ணு இல்ல. இதுதான்ப்பா ஆரோ டயக்ராம். ஆரோ இங்க போடணும் சென்டர்ல. சரியா? இதுதான் ஆரோ டயக்ராம். ஓகே, கல்யாணம் பண்ணி வச்சு விட்டுருக்கோம், முடிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ நான் எழுதியிருக்கேன் இல்லையாக்கன்னா, இந்த மாதிரி எழுதுறதுக்கு பேர் தான் செட், சாரி இதுக்கு பேர் தான் ரோஸ்டர் ஃபார்ம். சாரி, செட் பில்டர் ஃபார்ம் சொல்ல வந்தேன், ஆனா இதுக்கு பேர் தான் ரோஸ்டர் ஃபார்ம். இதுக்கு பேர் தான் ரோஸ்டர் ஃபார்ம். இதுதான் என்னோட சி கொஸ்டின். இது என்னோட பி. பி என்ன கேட்டாங்க? சாரி, ஏ. ஆரோ டயக்ராம். இதுதான் என்னோட ஏ ஆரோ டயக்ராம். ஸோ இது ஏ, இது சி. இப்போ பி போடலாமா? பி கிராஃப். பி வந்து கிராஃப். இது என்னோட எக்ஸ் ஆக்சிஸ், இது என்னோட ஒய் ஆக்சிஸ். சும்மா போடுங்க. 1 2 3 4. ஓகே, அடுத்தது 1 2 3 4. இப்போ நம்ம கிராஃப் வரையணும்னா எக்ஸ்ல 2 ஒய்ல 1 இந்த இடத்துல. அடுத்தது எக்ஸ்ல 4 ஒய்ல 2 இந்த இடத்துல. அவ்வளோதான், இது ரெண்டு ஜாயின் பண்ணி விடுவேன்.
அவ்வளோதான் கண்ணா, முடிஞ்சு போச்சு. இதுதான் கிராஃப். ஓகேவா? ஓகே, கிளியரா இருக்கா? ஸோ செகண்ட் சம் பார்ப்போம். செகண்ட் சப் டிவிஷன்.